Hello viewers, good evening. So last video நம்ம என்ன பார்த்தோம்னா introduction of laser பார்த்தோம். So today we are going to see neodymium, yttrium, aluminum garnet laser. ஓகேங்களா? So types of laser வந்து பார்த்தீங்கன்னா solid state இருக்கு, நமக்கு liquid state, gaseous state, அப்புறம் semiconductor laser, அப்புறம் dye laser இருக்குன்னு பார்த்தோம். ஸோ சிலபஸில் நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்டிஆர் லேசர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதாவது சாலிட் ஸ்டேட் லேசர், நியோடைமியம், எட்ரியம், அலுமினியம் கார்னட் லேசர். ஓகே, என்டினா நமக்கு நியோடைமியம் மெட்டீரியல் எலமெண்ட், அதோடைய அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 60. ஓகேங்களா? எட்ரியம் ஒய்னா பார்த்தீங்கன்னா எட்ரியம் எலமெண்ட், இதோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 39. ஒய் ஏன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி சாலிட் மெட்டல்ஸ். ஓகேங்களா? அதாவது மெட்டல்ஸ் தான் நம்ம வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, அதோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 13. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ நியோடைமியம் ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த லேசரை நியோடைமியம், எட்ரியம், அலுமினியம் கார்னட்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த சிலிகேட் குரூப்ஸ். ஓகேங்களா? அதனால இதுக்கு கார்னட் பேர் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நியோடைமியம், எட்ரியம், அலுமினியம் கார்னட் லேசர் நமக்கு வந்து 1964 பெல் லெபார்ட்டரி தான் முதல்ல நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ நியோடைமியம் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா, நியோடைமியத்துக்கு நிறைய வந்து யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஹை மெல்டிங் பாயிண்ட், ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ரிப்பரேஷனில் நம்ம கலர் கிளாஸில் எதை வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா, நமக்கு நியோடைமியம் எலமெண்ட்டை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கலர் கிளாஸில் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, அதனால் இது ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கிறனால நியோடைமியம் எலமெண்ட் இந்த மாதிரி சூஸ் பண்ணாங்க. இது ஒன் ஆஃப் ரேர் எர்த் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது எட்ரியமும் அலுமினியத்தோட அயானிக் சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேமாக இருக்கும், ஒரே மாதிரியே இருக்கும். ஓகே, அதனால தான் நமக்கு என்ன பண்ணால் எட்ரியத்தையும் அலுமினியத்தையும் நமக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்ரியம் அலுமினியம் ராடில் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1% ஆஃப் நியோடைமியம் எத்தனால் டோப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 1% என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, எட்ரியமோட கிராம் வந்து 100 கிராம்னா நமக்கு 1 கிராம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, 1 கிராம் வந்து நியோடைமியம் எலமெண்ட் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க, நியோடைமியம், எட்ரியம், அலுமினியம் கார்னெட்ங்கிற ஒரு சாலிட் ராடை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த ப்ரிப்பேர் பண்ண ராட்லேருந்து என்ன பண்ணுவாங்க, லேசர் லைட் எமிட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் தான் நியோடைமியம், எட்ரியம், அலுமினியம் கார்னட் லேசர். ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேசர் மெயின்லி யூஸ் இன் த மெடிக்கல் ஃபீல்டு. ஓகேங்களா? மெடிக்கல் ஃபீல்டு நிறைய டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆப்தல்மாலஜி, நமக்கு கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்ராக்ட் சர்ஜரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லில் யூஸ் பண்ணுறாங்க, சொத்த பல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெத் ஸ்கின்ல வந்து நமக்கு டெத் செல்லை நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்கின் நமக்கு கேன்சர் செல் இருக்குங்களா, ஸ்கின்ல நமக்கு கேன்சர் செல்லை ரிமூவ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்கின்ல இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயாலஜிக்கல் அப்ளிகேஷன் ஆப்டிக்கல் டியூசர்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்டிக்கல் டியூசர்ஸ்னு என்னென்னா, அந்த நியோடைமியம், எட்ரியம், அலுமினியம் லேசரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே பயாலஜிக்கல் டிஷ்யூவில் அனுப்புவாங்க, ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த பொசிஷனை மூவ் பண்ணுறது தான் ஆப்டிக்கல் டியூசர். ஓகேங்களா? நமக்கு டூலை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு லைட்டை யூஸ் பண்ணி அந்த பயாலஜிக்கல் டிஷ்யூ வந்து நம்ம என்ன இடம் மாற்றுவாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் ஆப்டிக்கல் டியூசர்ஸ். ஓகே, அப்புறம் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூராலஜி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் மெடிக்கல் ஃபீல்டில் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணுறதுக்கு, வெல்டிங், ட்ரில்லிங், சால்டரிங், என்கிராவிங். ஓகே, இந்த மாதிரி பர்பஸ்லாம் நமக்கு நியோடைமியம், எட்ரியம், அலுமினியம் கார்னட் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சைட்லையும் நம்ம ரேஞ்ச் ஃபைண்டர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஈராக் வாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈராக் வந்து யூஸ் பண்ணாங்க. என்ன யூஸ் பண்ணாங்கன்னா நியோடைமியம், எட்ரியம், அலுமினியம் கார்னட் யூஸ் பண்ணி, கார்னட் லேசர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணாங்கன்னா 4000 ஈரான் சோல்ஜர்ஸோட கண்ணை என்ன பண்ணிட்டாங்கன்னா அஃபெக்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து இதனால தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, இதை டெத் ரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2003 ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி 2003 நமக்கு என்ன பண்ணாங்க, நார்த் கொரியா என்ன பண்ணாங்கன்னா நியோடைமியம், எட்ரியம், அலுமினியம் கார்னட் லேசரை அமெரிக்காவுக்கு எகென்ஸ்டாக நமக்கு யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய யூனிக் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதோட பிரின்சிபல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங். வேற எதுவும் பெருசாக பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 16 மார்க்கு வந்து மேக்ஸிமம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நியோடைமியம், என்டினா நியோடைமியம், ஒய்னா எட்ரியம், ஏஎல்னா நமக்கு அலுமினியம். ஓகே, லேசர். ஓகே, லேசர்னா நமக்கு என்ன, ஸ்மால் லெட்டர் எழுதினாலும் கேபிட்டல் லெட்டர்னாலும் எழுதினாலும் இது என்னது நமக்கு கொஹரண்ட் லைட் தான். ஏன்னா லேஸ் ஆர் லேசிங் என்ன மீனிங், டு கிவ் ஆஃப் கொஹரண்ட் லைட்னு அர்த்தம். ஓகே, ஸோ லைட் ஆம்பிளிஃபிகேஷன், ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஸ்மால் லெட்டர் எழுதினாலும் இதே மீனிங், கேபிட்டல் லெட்டர் எழுதினாலும் இதே மீனிங். அதனால தான் இதுக்கு என்ன பண்ணி லேசர் யூஸ் பண்ணால் நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். ஓகே, இதோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா Y3Al5O12. ஸோ இட் இஸ் 4 level solid state. 4 levelனா 4 எனர்ஜி லெவல் சாலிட் ஸ்டேட் லேசர். ஓகேங்களா? ஸோ இது என்ன பிரின்சிபல்னா, இட் இஸ் பம்ப்டு பை த, இங்கே என்ன பம்பிங் யூஸ் பண்ணாங்கன்னா there are 3 important components to the production of laser நமக்கு தெரியும். ஓகே, ஒன்று ஆக்டிவ் மீடியம். ஓகே, இங்கே என்ன ஆக்டிவ் மீடியம் பார்த்தீங்கன்னா நியோடைமியம், எட்ரியம், அலுமினியம் கார்னட் லேசர் ராடு தான் நமக்கு என்னது ஆக்டிவ் மீடியம். ரெண்டாவது பம்பிங் சிஸ்டம். இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் ஃபிளாஷ் டியூப் யூஸ் பண்ணுறாங்க. அதான் நமக்கு என்ன பண்ணால்
நியோடைமியம் ஆட்டத்தை என்ன பண்ணணும் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு கொண்டு போவோம் ஓகேங்களா. லைட்டை யூஸ் பண்ணி கொண்டு போகிறனால இது ஆப்டிகல் பம்பிங். அப்புறம் என்னன்னா ஆப்டிகல் ரெசனேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆப்டிகல் ரெசனேட்டருக்கு எனக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல நமக்கு நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் ராடோட ரெண்டு சைடையும் நம்ம பாலிஷ் பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த பாலிஷ் ரீஜன் தான் ஆப்டிகல் resonator is out to increasing the strength of the laser light. Okay, so that principle it is pumped by the optical flash tube and the neodymium 3+. Okay, 3+ is the ions are raised to excited state and from metastable state to ground state. Above metastable state and ground state வரும்போது என்ன பண்ணுனா it emits laser light. Okay, இது என்னோட இதோட wavelength பாத்தீங்கன்னா இது emit பண்ற wavelength பாத்தீங்கன்னா 1064 nanometer, அதாவது infrared wavelength. ஓகேங்களா, infrared laser wavelength by stimulated emission. Okay, இங்க பாருங்க, அதாவது 1% of yttrium replaced by a neodymium 3+ side. Okay, இந்த மாதிரி 1% மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க ரீப்ளேஸ் பண்ணி நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் கார்னட் லேசர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதோட அப்ளிகேஷன் நிறைய இருக்கு, அதனால தான் இதுக்கு நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஃப்ரேம் பண்ணிருக்காங்க இந்த சிலபஸ். ஓகே, so that we are going to see next construction and working. ஓகே, இது ரொம்ப ஈஸி, அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ இதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் கார்னட் லேசரோட கன்ஸ்ட்ரக்ஷன். இதான் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் சிலிண்ட்ரிக்கல் கேவிட்டி. இந்த கேவிட்டிக்குள்ள என்ன வச்சிருப்பாங்கன்னா லேசர் ராட் வச்சிருப்பாங்க. ஓகே, தஸ் லேசர் லாட் இஸ் மேட் பை நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் கார்னட் மெட்டீரியல். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் டியூப். ஃபிளாஷ் டியூப் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்கான் இது இல்லாட்டி கிரிப்டான் உள்ள கேஸை ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ தட் டூ ஆப்டிக்கலி பம்பிங் த நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் கார்னட் மெட்டீரியல். ஓகேங்களா, இந்த மெட்டீரியல் என்ன பண்ணுவோம் நம்ம பம்ப் பண்ணுவோம். ஓகே, பாப்புலேஷன் இன்வெர்ஷன் அச்சீவ் பண்ண வைக்கணும். ஓகே, கிரவுண்ட் சைடில் இருக்கிற இடத்த என்ன பண்ணுவோம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஆப்டிக்கல் மெட்டீரியல் நம்ம இங்கே சூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆப்டிக்கல் சோர்ஸ், அதான் ஆப்டிக்கல் சோர்ஸ் தான் நமக்கு என்னது ஃபிளாஷ் டியூப். ஓகேங்களா, ஸோ தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா M1 மிரர், இங்கே வந்து M2 மிரர். இந்த M1 மிரர்னா ஃபுல்லி ரிஃப்ளெக்டிங் மிரர், M2 மிரர் வந்து பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் மிரர் டு இன்க்ரீசிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லேசர் லைட். ஓகேங்களா, இது பேர் தான் ஆப்டிக்கல் ரெசனேட்டர். ஓகே, இந்த மாதிரி 100% ரிஃப்ளெக்டர், இந்த பக்கம் ஒரு பார்ஷியல் ரிஃப்ளெக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாவே அது பேர் என்ன ஆப்டிக்கல் ரெசனேட்டர். ஓகேங்களா, ஸோ தட் நமக்கு என்ன இருக்கு, நமக்கு ஆக்டிவ் மீடியம் இருக்கு, பம்பிங் சிஸ்டம் இருக்கு, அப்புறம் ஆப்டிக்கல் ரெசனேட்டர் இருக்கு. ஓகே, எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் நம்ம என்னென்ன முக்கியமான பார்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, நம்ம ஓன் சென்டென்ஸில் எழுதினாவே போதுங்க. ஓகே, ஸோ தட் த ஆக்டிவ் மீடியம் ஆஃப் நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் கார்னட் கிறிஸ்டல் இஸ் கட் இன் த சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மெட்டீரியலாக நமக்கு நல்லா பாலிஷாக கட் பண்ணிடுவாங்க. ஓகே, கட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ரெண்டு எண்ணெய் என்ன பண்ணுவாங்க நல்லா பாலிஷ் பண்ண வச்சிருவாங்க. ஓகே, பாலிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ த எண்ட் ஆஃப் த ராட் ஆர் வெல் பாலிஷ்டு அண்ட் ஆப்டிகலி ஃபிளாட் அண்ட் பேரலல். ஓகேங்களா, ஸோ தட் நெக்ஸ்ட் த பம்பிங் சோர்ஸ். ஓகே, இந்த பம்பிங் சோர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா இஸ் பிளேஸ்டு பிலோ த லேசர் ராட். ஓகேங்களா, ஸோ தட் த பம்பிங் சோர்ஸ் ஆஃப் கிரிப்டான் ஆர் xenon. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் என்ன பண்ணுவோம் உள்ள ஃபில் பண்ணிருப்பாங்க. ஓகே, கிரிப்டான் ஃபிளாஷ் டியூப் ஆர் கெப்ட் in the elliptical reflector cavity to focus the light into the neodymium yttrium aluminum garnet material. ஓகே, இந்த லைட்டோட இந்த இதுல வந்து வெளியே ஒரு லைட் என்ன பண்ணுவோம்னா இது மேல ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இதை வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல வச்சிருக்காங்க. ஓகே, so that லாஸ்ட் பாயிண்ட் the two mirrors are fitted between the two end of the optical end of the elliptical cavity reflector. ஓகே, அந்த elliptical cavity reflector ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நமக்கு மிரர் வச்சிருப்பாங்க. ஒன்று 100% ரிஃப்ளெக்டர், இன்னொன்று பார்ஷியல் ரிஃப்ளெக்டர். ஓகே, ஸோ இந்த செட்டப் எழுதுறது நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் we are going to see working. ஓகே, ஸோ பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ பவர் சப்ளை என்னன்னா ஃபிளாஷ் டியூப் ஆன் பண்ணது ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் பவர் சப்ளை ஆன் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா இந்த பவர் சப்ளை போய் என்ன பண்ணும் ஃபிளாஷ் டியூப் ஆன் பண்ணும். இந்த ஃபிளாஷ் டியூப் ஆன் பண்ண என்ன நடக்கும் ஆப்டிக்கல் லைட் வெளியே வரும். ஓகே, தட் ஆப்டிக்கல் லைட் என்ன பண்ணும் இன்டியூஸ் இந்த நியோடைமியம் ஆட்டம். ஓகே, நியோடைமியம் ஆட்டம் என்ன பண்ணும் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகே, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போன ஆட்டம் என்ன பண்ணுவோம்னா இமீடியட்டாக மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட் வந்து மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது நமக்கு லேசர் லைட் வரும். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டான் வரும். அந்த ஃபோட்டான்ஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஆப்டிக்கல் ரெசனேட்டரில் போய் நமக்கு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் அதோட ஸ்ட்ரென்த் ரைஸ் ஆகி நமக்கு இன்ஃப்ராரெட் லேசர் நமக்கு வெளியே வரும். ஓகே, இதுதான் நமக்கு ஒர்க்கிங், வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் கார்னட் லேசர் ஆர் எனர்ஜி லெவல் டயக்ராம் ஆஃப் என்டிஆர் லேசர். ஓகேங்களா, ஸோ என்டிஆர் லேசர் தான் சிம்பிளாக நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் கார்னட் லேசர்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இது எனர்ஜி லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா there are 4 எனர்ஜி லெவல்ஸ் மெயினாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா E0, E1, E2, E3, E4. ஓகேங்களா, ஸோ தட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பவர் சப்ளை என்ன பண்ணுறோம் நம்ம ஆன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஃபிளாஷ் டியூபுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்குறோம். ஓகே, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்து என்ன பண்ணுறோம் அதை ஆன் பண்ணணும்னு என்ன நடக்கும்னா ஃபிளாஷ் டியூப் which emit 2 light beams. ஓகே, 2 லைட் பீம் எமிட் பண்ணணும். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா
0.73 மைக்ரோமீட்டர் வேவ் லென்த், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 0.80 மைக்ரோமீட்டர் வேவ் லென்த். ஓகேங்களா, நமக்கு தெரியும் E is equal to h nu னா E is equal to h nu பதில் நம்ம என்ன பண்ணுவோம், h nu க்கு என்ன ஃபார்முலா, frequency nu is equal to c by lambda. ஓகேங்களா, so that E is equal to hc by lambda. ஓகே, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஓகே, எனர்ஜி கம்மியாக இருந்தால் வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்க நமக்கு வேவ் லென்த் நமக்கு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, ஆனால் பாருங்க எனர்ஜி நமக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ தட் கம்மியான வேவ் லென்த் அப்சர்வ் பண்ணுற நியோடைமியம் ஆட்டம் என்ன பண்ணுன்னா இட் கோஸ் டு E4 எனர்ஜி லெவல். ஓகேங்களா, ஸோ தட் அடுத்தது நமக்கு 0.80 மைக்ரோமீட்டர் லைட்டோட அப்சர்வ் பண்ணுற நியோடைமியம் ஆட்டம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இட் கோஸ் டு E3 லெவல். ஓகேங்களா, எனர்ஜி நமக்கு கம்மியாக தான் இருக்கும், பட் வேவ் லென்த் நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதனால தான் நமக்கு 80ங்கிறது E3க்கு போகும், 73ங்கிறது E4ங்கிறது ஹையஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு போகும். ஓகே, இந்த எனர்ஜி லெவலுக்கு நமக்கு என்ன பண்ணால் நியோடைமியம் ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆகி இட் கோஸ் டு நமக்கு E2 லெவலுக்கு போகும், அது மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போகும் வித் நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷன். ஓகே, நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷனா நமக்கு எந்த லைட் எனர்ஜி நமக்கு எமிட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ எல்லா நியோடைமியம் ஆட்டம் என்ன பண்ணும், நமக்கு E2ல நமக்கு ஃபில் ஆயிடும். ஸோ இந்த population inversion is achieved between metastable state E2 and E1. ஓகே, E2 க்கு E1 க்கு இடையில என்ன நடக்கும் அப்படின்னா population inversion நமக்கு அச்சீவ் ஆயிடும். ஓகே, population inversion அச்சீவ் ஆனா என்ன நடக்கும், E2ல இருந்து நமக்கு என்ன ஒரு E1 வரும்போது ஆட்டம்ஸ் நமக்கு வருமா என்ன பண்ணா it emits photons. ஓகே, அந்த photons என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்டிகல் ரெசனேட்டர்ல போய் நமக்கு என்ன பண்ணா ஆஃப்டர் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் அதோட ஸ்ட்ரென்த் நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு ரைஸ் ஆகி இட் வில் எமிட்ஸ் லேசர் லைட் இந்த வேவ் லென்த் ஆஃப் 1064. ஓகே, சாரி இங்க 1064 1064 நானோமீட்டர். ஓகே, இன்ஃப்ராரெட் லேசர் நமக்கு வெளியே வரும். ஃப்ரம் த E1 வந்து நமக்கு என்ன வரும், E0க்கு போயிடும் வித் நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷன். ஓகே, இதுக்கு பேர் தான் நமக்கு ஒர்க்கிங் ஆஃப் நியூ NDR லேசர். ஓகேங்களா, ஸோ தட் நான் அப்படியே ஷார்ட்டாக எழுதி வச்சிருக்கேன், நீங்கள் அப்படியே இதை பார்த்து கூட அப்படியே எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ தட் when switched on the flash tube. Okay, flash tube na xenon flash tube or krypton flash tube. Okay, so it emits two wavelength of light 0.73 micrometer and 0.80 micrometer wavelength. Okay, அந்த லைட்டை வாங்கிட்டு என்ன பண்ணும், அந்த லைட்டை எங்கே பண்ணும், லேசர் லைட்டை லேசர் ராட் இருக்குங்களா ஆக்டிவ் மீடியத்தை போய் என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, ஸோ தட் மெட்டீரியல் which the light will absorbed by neodymium 3+ ions. Okay, the neodymium 3+ ion transition to E4 and E3 level. Okay, E4 க்கு E3 லெவலுக்கு நமக்கு வந்துரும். ஓகேங்களா, so that absorbing by the wavelength of light 0.73 0.80 micrometer respectively. இங்க மைக்ரோமீட்டர் வரும் பாத்துங்க. ஓகேங்களா, so that and it makes a transition to E2 level by non radiative transition. ஓகேங்களா, இதுக்கு வந்து இந்த தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, நான் radiative transition மூலமா என்ன பண்ணா இங்க இருக்கிற ஆட்டம்ஸும் நமக்கு இங்க வந்துரும். ஓகே, E2க்கு வந்துரும். so that finally the population inversion achieved between E2 and E1. ஓகேங்களா, so E2 க்கு E1 க்கு இடையில என்ன நடக்கும்னா பாப்புலேஷன் இன்வர்ஷன் நமக்கு அச்சீவ் ஆயிடும். ஓகே, பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் ஆனா நமக்கு என்ன அர்த்தம், நமக்கு ஃபோட்டான்ஸ் வெளியே வந்துடும். ஓகேங்களா, ஸோ தட் இட் எமிட்ஸ் ஃபோட்டான்ஸ் இட்ஸ் ஸ்ட்ரென்த். ஓகே, வெளியே வந்த ஃபோட்டான்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன பண்ணணும், நம்ம ரைஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ தட் இட்ஸ் ஸ்ட்ரென்த் வில் பி இன்க்ரீஸ்டு பை த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் பை ஆப்டிகல் ரெசனேட்டர். ஃபைனலி த infrared laser wavelength 1064 nanometer will come out from the partial reflector. ஓகே, அந்த partial reflector மூலியம் நமக்கு வெளியே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு என்னது ஒர்க்கிங். ஸோ தட் இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட அட்வான்டேஜ் வந்து இதோட அவுட்புட் எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதே மாதிரி பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் இன்வர்ஷன் அச்சீவ் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, இதுதான் நமக்கு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதோட எனர்ஜி லெவல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகே, அது ஒன்று மட்டும் தான் இதில் டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா, ஸோ அப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்டிங்கில் நிறைய பார்த்துட்டோம், அதே நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் யூஸ் ஆகுது, மெடிக்கல் பர்பஸ் யூஸ் ஆகுது, அப்புறம் மிலிட்ரி சைட்லேயும் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ தட் அப்புறம் பயாலஜிக்கல் பர்பஸ்லையும் நமக்கு ஃபீல்ட்லேயும் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஒர்க்கிங். ஸோ தட் நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு சி CO2 லேசர். ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடு லேசர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ எதாவது இருந்தாலும் வீடியோவில் எதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.